ஹிரண்யகசிபு தன்னோட மகனான பிரகலாதனுக்கு கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குருவான சுக்ராச்சாரியார்கிட்ட அனுப்புறாரு. அப்போ ஹிரண்யகசிபு சுக்ராச்சாரியிட்ட சொல்றாரு, என்னை பற்றி நல்ல விதமாக நிறையா சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில காலம் போனதுக்கு அப்புறம் ஹிரண்யகசிபு ரொம்ப ஆசையா பிரகலாதனை அழைச்சி, மகனே பிரகலாதா, குருகுலத்தில் நீ என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆர்வத்தோட அவர் கேட்கவும் செய்கிறாரு. அவ பிரகலாதன் ரொம்ப பொறுமையா தன்னோட தந்தையான ஹிரண்யகசிபு பார்த்து சொல்றாங்க, நான் குருகுலத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹிரண்யகசிபு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்பவுமே ஒருத்தவங்க ஆணவத்தோட நான் தான் எல்லாமே, நான் தான் இறுதியானவன், நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே கடைசியில் அழிஞ்சு தான் போறாங்க. என்னைக்குமே ஆதி அந்தமற்ற அந்த ஸ்ரீஹரி தான் கடைசியா இறுதியா இருக்காரு, அவர் மட்டுமே தான் நம்ம வழிபடணும் அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட உடனே ஹிரண்யகசிபு பயங்கரமா கோவருது, அவர் கண்கள் எல்லாமே சிவக்க ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல சுக்ராச்சாரியர் சொல்றாரு, இப்படிதான் அரசே, நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் அவன் திரும்ப திரும்ப ஸ்ரீஹரியை பத்தி சொல்றாங்க, யாரு ஸ்ரீஹரியை பத்தி சொன்னதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க.